Two main things for a early teenage kid. Teenage na 13 ல இருந்து 19 வரைக்கும். அதுல early teenage na 13 ல இருந்து 16 வரைக்கும். சோ இந்த வயசுல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வளர்ந்து வர ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம நாள தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த வயசுல தான் குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் growth இருக்கும். சோ அந்த growth-ஐ தடுக்கிற விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். அதே சமயம் அந்த growth-ஐ நம்ம மேக்ஸிமம் ரீச் பண்றதுக்கான விஷயங்களும் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். growth மொத்தம் ரெண்டு வகைப்படும். ஒன்னு physical growth, இன்னொன்னு mental growth. இந்த physical growth-ல தான் height growth, bone density development, brain development இது மூணுமே வரும். இந்த மூணுமே ஒரு குழந்தைக்கு நல்லா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த மூணு விஷயம் அந்த குழந்தைக்கு பண்ணி ஆகணும். ஒன்னு புரோட்டீன் அண்ட் குட் ஃபேட்ஸ், இது ரெண்டும் நிறைய இருக்க ஃபுட்ஸ் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். இன்னொன்னு அந்த குழந்தை மேல விட்டமின் D3 படணும், which is nothing but sunlight. இன்னொன்னு அந்த குழந்தை ஓடி ஆடி வெளியே போய் விளையாடணும். இது மூணுமே ஒரு குழந்தைக்கு கிடைச்சது அப்படின்னா அதோட பிசிக்கல் growth செம சூப்பரா இருக்கும். சோ இப்போ நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். அந்த குழந்தைக்கு புரோட்டீன் அண்ட் குட் ஃபேட்ஸ் இருக்க ஃபுட்ஸ் கொடுத்தாகணும். சோ புரோட்டீனுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் முட்டை, சிக்கன், ஃபிஷ், மட்டன். இதெல்லாம் அந்த நீங்க நான்வெஜ்ஜா இருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு தாராளமா கொடுக்கலாம். இல்ல நீங்க வெஜ் அப்படின்னா பால், பன்னீர், வேர்க்கடலை அண்ட் பயிறு வகைகள் லைக் பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, ராஜ்மா பயிறு, இந்த மாதிரி பயிரெல்லாம் நீங்க அவிச்சு சுண்டலா கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி மத்தியான சோறுக்கு நீங்க குழம்பாக்கி கொடுக்கலாம். எப்படி சாப்பிட்டாலுமே சரி அதுல உள்ள சத்து அந்த குழந்தை கிடைக்க போது, அதனால அதோட பிசிக்கல் growth நல்லா இருக்கும். அண்ட் குட் ஃபேட்ஸ்க்கு பார்த்தோம்னா நட்ஸை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே கிடையாது. இந்த பாதாம், வால்நட், பிஸ்தா, கேஷ்யூ இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் குழந்தைக்கு ஏஞ்சோடனே காலங்காலத்துல கொடுத்தீங்க அப்படின்னா வெறும் வயிற்றுல அதுல உள்ள குட் ஃபேட்ஸ் எல்லாமே செமையா டைஜஸ்ட் ஆகி அதோட பிசிக்கல் growthமே சூப்பரா இருக்கும். டன். இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். விட்டமின் D3 கிடைக்கணும்னு சொன்னோம், which is nothing but sunlight. So sunlight எந்த நேரத்துல இருக்கணும்னா காலையில 9 மணிக்கு முன்னாடி, அப்படி இல்லாட்டி ஈவினிங் 4 மணிக்கு அப்புறம். இதுக்கு நடுவுல உள்ள சன்லைட் நமக்கு தேவையில்லாதது. அந்த டைம்ல சன்லைட்ல இருந்தோம்னா நல்ல ஸ்கின் டிசீஸ்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த காலையில 9 மணிக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிசிக்கல் கிளாஸ், ஏதாவது ஒரு அத்லெட்டிக்ஸ் ட்ரைனிங்கோ இல்ல பாக்ஸிங் ட்ரைனிங்கோ அந்த மாதிரி வெயில்ல கத்துக்கிற மாதிரி ட்ரைனிங் ஏதாவது சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ஈவினிங் 4 மணிக்கு அப்புறம். இந்த ரெண்டு டைம்ல அந்த குழந்தை வெயில்ல எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா அது பிசிக்கல் growthக்கு ரொம்ப நல்லது. அண்ட் வெளியே போய் ஓடி ஆடி விளையாடணும். எதனால? அப்பதான் அந்த ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். அதுவுமே பிசிக்கல் growthக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிசிக்கல் growth பத்தி பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம மென்டல் growthக்கு வருவோம். ஒரு குழந்தையோட மென்டல் growth, மென்டல் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம், அந்த குழந்தை நல்லதே பார்க்கணும், நல்லதே கேட்கணும், நல்லதே பேசணும். அவ்வளவுதாங்க, வெரி சிம்பிள். இதை புரிய வைக்கிற விதமா ஐக்கியான்னு ஒரு ஃபர்னிச்சர் பிராண்ட் துபாயில ஒரு ஸ்கூல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டு பண்ணாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க 2 பிளான்ட் எடுத்துட்டாங்க. ஒரு பிளான்ட் பக்கம் ஒரு ஸ்பீக்கர் வச்சுட்டாங்க. அதுல வந்து ஃபுல்லா நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போவ, நீ விளங்கமா தான் போவ, அந்த மாதிரி சொல்ல கேட்டு அதை அப்படியே ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி 24/7 அது கொடுத்துட்டே இருந்தாங்க. இன்னொரு பிளான்ட் பக்கம் ஒரு ஸ்பீக்கர் வச்சு அதுல நீ ரொம்ப அழகா இருக்க, நீ கண்டிப்பா சூப்பரா இருப்ப, நீ நல்லா வளர்ந்து வருவ, உன்னால நிறைய யூசஸ் இருக்கு நிறைய பேருக்கு அப்படின்னு நல்ல பாசிட்டிவான சொற்களா கேட்டு அதுல ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு 24/7 கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ டே பை டே அந்த ஸ்கூல்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 2 பிளான்ட்டையும் பார்க்கும்போது அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இந்த பழி சொல்ல கேட்ட இந்த பிளான்ட் நாள் அப்படியே வாடிட்டே வந்தது, இந்த பிளான்ட் மட்டும் நல்லா க்ரோ ஆயிட்டே வந்தது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 30 டேஸ்க்கு கண்டினியூஸா ட்ரை பண்ணாங்க. அந்த 30 டேஸ் முடியறதுக்குள்ள இந்த பிளான்ட் சுத்தமா வாடி போயிடுச்சு, இந்த பிளான்ட் மட்டும் நல்லா வளர்ந்துச்சு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம பாசிட்டிவா பேசிட்டே இருந்தோம், பாசிட்டிவான சொல் கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய growth நல்லா இருக்கும். இல்ல நம்மளை சுத்தி எப்பயுமே நெகட்டிவாவே இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளே அறியாம நம்மளோட growth-ஐ செம்மையா பாதிக்கும். அதனாலதான் நம்ம வளர்ந்துட்டு இருக்க குழந்தைங்க கிட்ட என்னைக்குமே நல்லதே காட்டணும், நல்லதே பேசணும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இன்னொரு நோக்கமும் இருக்கு. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல, பட் இப்போ நான் சொல்றேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க வளர்ந்துட்டு இருக்க பிளான் கிட்ட தான் ட்ரை பண்ணாங்களே தவிர வளர்ந்து முடிச்ச மரம் கிட்ட போய் ட்ரை பண்ணல. ஏன்னா வளர்ந்து முடிச்ச மரம் அதுக்கடுத்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணாலுமே அது அந்த அஃபெக்ட் பண்ணாது. பட் ஆனா வளர்ந்துட்டு இருக்க பிளான்ட்டை தான் அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் வளர்ந்துட்டு இருக்க ஒரு குழந்தைய தான் இந்த மாதிரி நெகட்டிவ் என்விரான்மெண்ட் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுமே தவிர வளர்ந்து முடிச்ச ஒரு ஆளை எதுவுமே அவ்வளவா அஃபெக்ட் பண்ணாது. அதனால தான் வளர்ந்துட்டு இருக்க தருணத்துல அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் நம்ம செட் பண்றது ரொம்ப அவசியம். ஒன்ஸ் இந்த வளர்ந்துட்டு இருக்க குழந்தைக்கு நம்ம இந்த பாசிட்டிவ் என்விரான்மெண்ட், பாசிட்டிவான திங்ஸை பார்க்கறது, கேட்கறது, இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை நல்லா வளர்ந்துரும். எப்படி ஒரு நல்ல மரம் வளருதோ அந்த மாதிரி. ஒன்ஸ் அது வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து இந்த வேர்ல்டோட நெகட்டிவிட்டி அதை அஃபெக்ட் பண்ணாது. தட்ஸ் இட் கைஸ். இதான் 2 மெயின் திங்ஸ் ஃபார் a early teenage kid. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. குழந்தை வச்சிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ தட் அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்றதுக்கு அப்பதான் நான் போற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். பீஸ் அவுட். நன்றி, வணக்கம்.